கல்யாணியை கஞ்சிக்கு வழி இல்லாமல் அலைய விட்டது யார் குற்றம்? விதியின் குற்றமா அல்லது விதியை சொல்லி வயிறு வளர்க்கும் வீணர்களின் குற்றமா? பணம் படைத்த கொள்ளை கூட்டத்தை நாட்டிலே வளர விட்டது யார் குற்றம்? பஞ்சத்தின் குற்றமா அல்லது பஞ்சத்தை மஞ்சத்திற்கு வரவழைத்த வஞ்சகளின் குற்றமா? கடவுள் பெயரை சொல்லி காமலியிலே நடத்தும் போலி பூசாரிகளை நாட்டிலே நடமாட விட்டது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா அல்லது கடவுள் பெயரை சொல்லி காலட்சேபம் நடத்தும் கைவர்களின் குற்றமா? இந்த குற்றங்கள் களையப்படும் வரை குணசேகரர்களும் கல்யாணிகளும் குறையப் போவதில்லை. இதுதான் எங்கள் வாழ்க்கை ஏட்டின் எந்த பக்கம் புரட்டினாலும் காணப்படும் பாடம், பகுத்தறிவு, பயனுள்ள அரசியல் தத்துவம். இப்படி பராசக்தி திரைப்படத்தில் முரசறைந்த முத்தமிழறிஞர் கலைஞருடைய இதழியல் பங்களிப்பு குறித்து இப்போ நம்ம பார்ப்போமா? பள்ளி காலத்திலேயே மாணவநேசன் அப்படிங்கிற ஒரு கையெழுத்து பிரதியை நடத்தின கலைஞர் 1942ஆம் ஆண்டு முரசொலிங்கிற இதில் தொடங்குறார். இந்த முரசொலி அப்படிங்கிறது முதல்ல ஒரு துண்டு பிரசுரமாக தான் வெளிவந்திருக்கு. பிறகு அது 1948ஆம் ஆண்டு ஒரு வார இதழாக அப்டேட் ஆகுது. இதழாக அப்டேட் ஆனது ரொம்ப நெடிய ஆயுளோட இருந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை, அது ஒரு 25 இதழோட நின்றுது. பின்னாடி 1954ஆம் ஆண்டு சென்னைக்கு வந்த கலைஞர் மீண்டும் முரசொலிக்கு உயிர் கொடுக்குறார். அப்படி முரசொலி 1960 வரைக்கும் வார இதழாகவே வருது. பிறகு செப்டம்பர் 17 பெரியார் பிறந்தநாள் அன்னைக்கு அது நாளேடா மலருது. அன்னைக்கு நாளேடா தொடங்கின முரசொலி இன்னைக்கு வரைக்கும் தங்கு தடையின்றி தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறது. முரசொலி திமுக கழகத்துடைய ஒரு இதழா இல்லாமல் தமிழ்ச்சூழலில் தவிர்க்க முடியாத ஒரு இதழாக இன்னைக்கு வந்திருக்குது. இது போன்ற திராவிட இயக்கம் தொடர்பான கருத்துகளும் திராவிட இதழியல் தொடர்பான கருத்துக்களையும் வரும் காலங்களில் நம்ம இன்னும் அதிகமாக பேசுவோம்.